கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாய் இருந்தது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே குறிப்பிட்ட 3 நாட்களின் பிரயாணத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தேடி கொடுத்தது. அது என்னவென்றால், வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. இளைப்பாறும்படியான இடத்தை தேடி அவர்களுக்கு காட்டும்படியாய் முன் செல்லுகிற கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு அந்த கர்த்தருடைய பெட்டி, அந்த கர்த்தருடைய வசனம், இதே வார்த்தையை தாவீது அழகாக சொல்லுகிறார். இதே வார்த்தையை சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல அனுமதியுங்கள். உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து செல்ல செல்ல, அந்த கர்த்தருடைய பெட்டி உங்களுக்கு முன்பாக செல்ல செல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இளைப்பாற வேண்டிய சரியான ஸ்தலங்களை இந்த வார்த்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவாய் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நடந்து செல்ல உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இளைப்பாற வேண்டிய சரியான ஸ்தலத்தை கிறிஸ்து உங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தர் தாமே அந்த இளைப்பாறும் ஸ்தலத்தை இந்த நாளில் உங்களுக்கு காண்பிப்பாராக. ஆமென்.